வணக்கம் நண்பர்களே! கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு அதிரடியான கதைக்களத்தில பார்த்தோன்னா, நம்ம கோர்ட்டுக்கு கொண்டு போற வழியில நம்ம மாயா வந்து தப்பிக்கிறாங்க. தப்பிச்சு எப்படியும் ரேவதி கதைய நான் முடிச்சே தீருவேன் அப்படின்னு வந்து கையில துப்பாக்கியோட அலையிறாங்க. இந்த சைடு நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. எல்லாரும் வந்து கிளம்பி கோயிலுக்கு போறாங்க. குடும்பத்தோட கார்ல இத பார்க்குறாங்க மாயா. எங்கேயோ போறாங்க. சரி நம்ம ஆட்டோல ஃபாலோ பண்ணி இன்னைக்கு ரேவதி கதைய முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு வந்து கிளம்பி போறாங்க. அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செமையான பரபரப்பான கட்டம் தாங்க. நம்ம ரேவதியை வந்து கொல்லணும் அப்படின்னு வந்து கொலவெறியோடி சுத்துறாங்க நம்ம மாயா. அதே நேரத்துல இங்க நம்ம ரேவதி வந்து ராஜாவுக்கிட்ட கோபப்பட்டு நம்ம பாட்டி வீட்டுக்கு போறாங்க. அங்க பாட்டி வீட்டுல இருந்து சமாதானப்படுத்தி நம்ம ரேவதிய கூட்டிட்டு வராங்க ராஜா. அதோட உள்ள வீட்டுக்கு வர நேரமே நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து கேட்குறாங்க, என்ன ரேவதி எங்கே போயிட்டு வர? என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு வந்து ரொம்பவே கோபப்படுறாங்க சாமுண்டேஸ்வரி கிட்ட. எனக்கு தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்க போகிறாங்க. நம்ம ராஜா பார்க்குறாங்க, ஏன் அத்தைக்கிட்ட இப்படி கோவப்படுறா? என் மேலே உள்ள கோவத்தை என்கிட்ட காட்டு அப்படின்னு வந்து நம்ம ரேவதி கிட்ட சொல்கிறாங்க. அதோட வந்து நம்ம ராஜா, சரி ரேவதி நான் உன் விருப்பப்படியே நான் வந்து இனி நடப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போது நாளைக்கு ஃபுல்லாக நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கவும், நான் உனக்கு கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாளைக்கு ஃபுல்லாக உன் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு வந்து நம்ம ராஜாவும் ஒத்துக்கிட்டாங்க. சரி இப்போவாது உன் மனசு இறங்கிச்சே அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு நம்ம ரேவதி வந்து படுக்கிறாங்க. அவங்க அப்படியே குளிரில் நடுங்கி போவவும் நம்ம ராஜா வந்து பெட்ஷீட்டை போர்த்தி விடாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட ஊர் மக்கள் எல்லாம் வந்து கோயிலில் கொலு இருக்குது, நீங்கள் தான் வந்து தொடங்கி வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. சரி கோயிலுக்கு நான் நாளைக்கு வந்துடுறேன், என் குடும்பத்தோடு வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் ரெடி ஆகிறாங்க. ஆனால் நம்ம மயில் வந்து ராஜாவை பார்த்து, எதுக்காகப்பா நீ ரேவதி மேலே இவ்வளோ கோபப்பட? அவள் வந்து உன் கூட இருக்கிறதுல ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவள் ஆசைப்படுறதுல தப்பு இல்லைங்க, ஆனால் ஒரு இக்கட்டான நிலை இருக்குது. கோர்ட்டுக்கு நம்ம மாயாவை கொண்டு போகிற வழியில் அவள் தப்பிச்சா. அவள் கண்டிப்பாக ரேவதியை கொல்லதுக்கு தான் அவள் கொலவெறியோடி திரிவா. அதனால கண்டிப்பாக ரேவதிக்கு ஆபத்து இருக்குது. அதனால அவளை வந்து நல்லாவே நம்ம பார்த்துக்கிடணும் அப்படின்னு வந்து அவள் இப்படி நம்மகிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயாவது இப்படி போனானா நம்ம அவளுக்கு இந்த உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்கங்க நம்ம ராஜா. இதை கேட்டு நம்ம மயில் சாக்காராங்க. அதே நேரம் கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வந்து ரெடி ஆகிக்கிறாங்க. ரேவதி இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம ரேவதியும் ராஜாவும், இல்லை நாங்களாம் வாரோம் கோயிலுக்கு, அரை மணி நேரம் தானே, அரை மணி நேரத்தில் வந்துடலாம், நம்ம ரேவதியை அதுக்குள்ளே நல்லாவே பார்த்துக்கிடலாம், ஒன்றும் நடக்காது அப்படின்னு வந்து ப்ரிப்பேர் ஆகி மொத்த குடும்பமாக வந்து காரில் வந்து ஏற போக நேரம் நம்ம ரேவதிக்கு வந்து கால் தட்டுது. உடனே வந்து சுவாதி வந்து சொல்கிறாங்க, அக்காவுக்கு சகுனம் சரியில்லை, நம்ம ரேவதி அக்கா இங்கவே இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு வந்து ரோஹிணி வந்து நம்ம ரேவதிக்கு தண்ணி குடிக்க எடுத்துகிட்டு வராங்க. அதோடி பார்த்தோன்னா ரேவதியும் கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. நம்ம ரேவதிக்கு கூட்டிக்கிட்டு காரில் ஏற நேரம் நம்ம கரெக்டாக மாயா வந்து துப்பாக்கியோடி சாமுண்டேஸ்வரி வீட்டில் வந்து மறைஞ்சு நிற்கிறாங்க. என்னடா நம்ம இந்த ரேவதியை போட்டு தள்ளா நீ வந்தா இங்கே ரேவதி வந்து எங்கேயோ கிளம்பி போகிறா, ஒட்டுமொத்த குடும்பமும் போகுது, என்னையும் மகேஷையும் கஷ்டப்படுத்திட்டு இங்கே இவங்க சந்தோஷமாக நல்லா இருக்காங்களா? பார்க்கவே அப்படி கொலவெறியோடி வருது. ரேவதி உன் கதையை இன்னையோடி நான் முடிப்பேண்டி அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அதோட அவங்க காரு கிளம்பி போன நேரம் ஒரு ஆட்டோவை பிடிச்சி அதையே ஃபாலோ பண்ணி போகிறாங்க. கோயிலில் போய் காரு நிற்குது. கண்டிப்பாக இந்த நேரம் தான் நான் கண்டிப்பாக ரேவதியை கொல்லதுக்கு வந்து கரெக்டான நேரம். கூட்டத்தோட கூட்டமாக இந்த துப்பாக்கியை வச்சு ரேவதியை ஒரே போட்டுற வேண்டியதான் அப்படின்னு வந்து நம்ம மாயா வந்து நினைக்கிறாங்க. கோயிலில் போய் இறங்கின உடனே நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு ஊர் மக்கள் எல்லாம் மரியாதை கொடுத்து வாங்க அப்படின்னு வந்து வரவேற்காங்க. நம்ம ரேவதி வந்து ராஜா கையை பிடிச்சிட்டு, இப்போவாது புருஷா என் பேச்சை கேட்கணும்னு உனக்கு தோணிச்சே அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ நம்ம ரேவதி கிட்ட நம்ம ராஜா வந்து சொல்கிறாங்க, இந்த பாரு ரேவதி, நீ எங்கேயும் எனக்கு தெரியாமல் போகக்கூடாது. என்ன புருஷா அவ்வளோ ஆசை என் மேலே வந்துட்டா, உன் கூடவே இருக்கணும்னு நீனை விரும்புறியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நான் சொன்னா நீ கேட்க மாட்டியா? நீ சொல்லதை தானே
கேட்பேன் அப்படின்னு வந்து நம்ம ரேவதியும் சொல்றாங்க. அப்பதான் சொல்றாங்க, "இந்த பாரு மாயா வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போற நேரம் தப்பிட்டா. போலீஸுக்கே டிமிக்கி குடுத்து. அவ கண்டிப்பா உன்ன கொல்றதுக்கு கொலவெறியோடி தான் திரிவா. அதனால அவ ஏற்கனவே உன்ன கொல்றதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கா. அதனால கண்டிப்பா நீ வந்து இந்த எப்பவும் சேஃபா இருக்கிறது நல்லது. அதுவும் என் கண்ணு முன்னாடி தான் இருக்கணும்." அப்படின்னு வந்து அந்த ராஜா வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. "அப்படியா? மாயா தப்பிச்சுட்டாளா?" அப்படின்னு வந்து கேட்டு அரண்டு போறாங்க நம்ம ரேவதி. "சரி, நான் எங்கேயும் போமாட்டேன். உன் கூடவே இருப்பேன்." அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. இந்த சைடு பார்த்தோம்னா, நம்ம காளியம்மா, முத்துவேலு, சிவனாண்டி இவங்க எல்லாம் பயங்கரமான யோசனையோட போட்டுட்டு இருக்காங்க. எப்படியாவது வந்து ராஜசேதுபதியோட பேரன் தான் இந்த ராஜா அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட நிரூபிச்சிடணும். அப்பதான் வந்து இதெல்லாம் சரிப்படும். அப்பதான் ராஜாவ வீட்ட விட்டு விரட்டி சாமுண்டீஸ்வரி தள்ளிட்டானா, அவள தோற்கடிக்கிறது ஈஸி. அவன் தான் அந்த வீட்டுக்கு பாதுகாவலா இருக்கான். அவன் ஒத்த ஆளு நம்ம எல்லாரோட திட்டத்தையும் முறியடிச்சுட்டு இருக்கான். அப்ப அவன் லேசுப்பட்டவன் இல்ல மோன. அவன கண்டிப்பா வீட்ட விட்டு துரத்தியே ஆகணும். சாமுண்டீஸ்வரிய கழுத்த குத்தி வெளிய தள்ளணும். அப்படின்னு வந்து காளியம்மா, சிவனாண்டி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம டிடெக்டிவ் கிட்ட நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து, "ராஜா என் மாப்பிள்ளை யாரு?" அப்படின்னு வந்து உண்மைய கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்கல்ல. அவங்க நம்ம ராஜாவ வந்து பார்த்து விசாரிக்காங்க. "ஓ! அபிராமி குரூப்போட கம்பெனியோட எம்டி வந்து கார்த்திகேயன் தான் இவரு. அப்போனா அது ராஜசேதுபதியோட பேரன் தான்." அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து உண்மை எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க டிடெக்டிவ். இத நான் எப்படியும் வந்து சாமுண்டீஸ்வரிட்ட சொல்லணும். சாமுண்டீஸ்வரி என்ன நம்பி அவர விசாரிக்க சொல்லியிருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இன்னும் வந்து கண்டிப்பா நம்ம உண்மைய போட்டு உடைச்சிட வேண்டியதா அப்படின்னு வந்து நினைச்சு நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு கால் பண்றாங்க. கோயில்ல வச்சு கால் பண்றா. "எதுக்கு இப்ப ஆஃப் பண்ணி வைப்போம். நம்ம வந்து கண்டிப்பா வீட்டுக்கு போன உடனே அவர் நம்ம மாப்பிள்ளைய பற்றிய உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட வேண்டியதான்." அப்படின்னு வந்து சாமுண்டீஸ்வரி இந்த சைடு நினைக்கிறாங்க. அதே நேரத்துல ரேவதிய கொல்றதுக்கு நம்ம மாயா வந்து துப்பாக்கியும் கையுமாட்டு வந்து கோயிலுக்குள்ள வந்து மறைஞ்சு நிக்கிறாங்க. நம்ம ராஜாவுக்கு ஏதோ தப்பா படுதா, மாயா இங்க வந்திருப்பாளா அப்படின்னு வந்து அந்த இடத்துல பார்க்குறாங்க. அதே நேரத்துல இல்ல ஏதோ நம்ம ரேவதிய நல்லாவே பார்த்துக்கிடணும் அப்படின்னு வந்து கூடவே இருக்காங்கங்க. ஒரு கட்டத்துல மறைஞ்சு இருக்க நம்ம மாயாவ வந்து நம்ம மயிலு பார்க்குறாங்க. "ஏன் வெள்ளை பிங்கா இங்க வந்திருக்கு துப்பாக்கி தூக்கிட்டு. நம்ம ரேவதிக்கு ஆபத்து. உடனே நம்ம சகலேட்டையும், ரேவதிட்டயும் சொல்லியே ஆகணும்." அப்படின்னு வந்து பயங்கரமா ஓடி சொல்றாங்க. "இந்த பாருங்க வெள்ளை பிங்கான நான் பார்த்தேன். வெள்ளை பிங்கா அப்போ கோயில்லயா இருக்கா? அவ எங்க எப்படி மோப்பம் பிடிச்சிட்டு வந்துட்டா. அவ ரேவதிக்காக தான் இப்போ வந்திருப்பா." "ஆமாப்பா நான் சகல. நான் பார்க்க நேரம் அவ துப்பாக்கியும் கையும் மட்டும் தான் இருந்தா. அவ என்ன திருந்தல. அவ போலீஸ்லேருந்து தப்புனதே இந்த ரேவதிய போட்டு தள்ளதான். நம்ம இங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். இத நான் அத்தைகிட்டே சொல்லியே ஆகணும்." அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்டயும் வந்து சொல்றாங்க. "அத்தை கோயில்லேருந்து சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். ரேவதிய வந்து கொல்லதுக்கு கோர்ட்டுக்கு போற வழியிலேருந்து தப்பி அந்த வெள்ளப்பிங்கா மாயா நம்ம ரேவதிய கொல்லதுக்கு கோயிலுள்ள வந்திருக்கு. நான் கோயில்ல அவ துப்பாக்கியும் கையுமா இருந்தத பார்த்தேன்." அப்படின்னு வந்து சொல்றாங்க. "அப்படியா? அவ எங்க இருக்கா?" அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மயிலராஜாவன் தேடுறாங்கங்க. வணக்கம் நண்பர்.